வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு மகன் தனது தந்தையிடம் எப்போது தனக்கு ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படுகிறதோ அப்போது சென்று இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று அவரிடம் அதாவது மகன் தந்தையிடம் கூறும்போது, இவ்வளவுதான உன் பிரச்சனை, இதெல்லாம் சரியாகிவிடும் போ என்று கூறுவார். இது சிறு வயது முதலேயே அந்த பழக்கத்தை அந்த தந்தை அந்த மகனுக்கு கொடுத்து வந்திருக்கிறார். அவனுக்கும் சில நாட்களில் அந்த பிரச்சனை இவ்வளவுதானா என்று நினைக்கும்போது அது பிரச்சனைகள் தானாக சரியாக ஆரம்பித்தது. மகன் வளர்ந்த பிறகு ஒரு நாள் தனது தந்தையிடம், நான் பிரச்சனை என்று கூறும்போது தாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறுகிறீர்களே, பிரச்சனையும் வெகு விரைவில் தீர்ந்து விடுகிறது, அதன் ரகசியம் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த தந்தை அவனிடம் கூறினான், சில வருடங்களுக்கு முன்பு பிரச்சனை என்று நீ கண் கலங்கும் போது இவ்வளவுதானா, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு உனக்கு ஒரு மனதைரியத்தையும் ஆறுதலையும் கூறும்போது அந்த பிரச்சனை உன்னுடைய பார்வையில் இருக்காது, அதற்கான தீர்வு மட்டுமே உன்னுடைய பார்வையில் இருக்கும். எப்போது நீ பிரச்சனையை ஒதுக்கிவிட்டு தீர்வை நோக்கி நகர்கின்றாயோ அப்போதே அந்த பிரச்சனை உனக்கு பிரச்சனையாக தெரியாது. நான் சிறு வயதாக இருக்கும்போது என்னிடம் அனைவரும் பயம் காட்டினார்களே ஒழிய என்னுடைய பிரச்சனைகளை பற்றி கூறும்போது யாரும் எனக்கு தைரியம் கொடுத்து பேசவில்லை. அதனால்தான் நான் முடிவு செய்தேன், எப்போது நீ ஒரு பிரச்சனை என்று என்னிடம் வந்தாலும் உனக்கு மனதைரியத்தையும் ஆறுதலையும் கூறினாலேயே நீயாகவே அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்வாய் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வாறு கூறினேன் என்று கூறினேன். நாம் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்று வரும்போது இவ்வளவா என்று நீங்கள் யோசித்தாலே உங்களுடைய மூளை வேலை செய்வதை நிறுத்திவிடும். இவ்வளவுதானா அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையாக தெரியாது. அப்போ உங்கள் கண் முன்னாடி வெறும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த தீர்வை இம்ப்ளிமெண்ட் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை காணாமல் போயிடும். நாமளும் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். அதனால் எப்பவுமே ஒரு பிரச்சனையாக பார்க்காம அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வருதுன்ற தீர்வை மாத்திரம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எந்த பெரிய பிரச்சனையிலேருந்தும் மீண்டு வந்துவிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.